உண்மையிலே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு நாளுங்க அது. ஏன்னா, அவரை எனக்கு தெரிந்து காமராஜருக்கு பிறகு கல்வியின் மீது அவருக்கு இருந்த அன்பு இருக்கு பாருங்க, அது உண்மையிலே மறக்க முடியாது. தேடி தேடி கல்வி உதவி செஞ்ச ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சு நானே நேரடியா சாட்சியாவே இருந்திருக்கேன். என்னுடைய அறைக்கு அப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். அப்ப என்னோட அறைக்கு ஒரு பெரியவர் வந்தாரு. என் அறையில இருக்க நண்பர் அவரை பார்க்கறதுக்கு வந்தாரு. காலையில போனாரு, வெளியில வந்தாரு, சாயந்தரம் வந்தாரு. இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், என்னங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் சொன்னாரு, இப்போ என்னோட பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்காக நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாரு. நான் சரி வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லி, அப்ப இந்த காவேரி தெருல தான் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. வாசல்ல ஒரு நீண்ட கியூ, மிகப்பெரிய கியூ நின்னுச்சு. அப்புறம் அசிஸ்டன்ட் எனக்கு அங்க உள்ள இருக்கிற ஆஃபீஸ் பாய் எனக்கு தெரிஞ்சு உள்ள விட்டாங்க. போனா இப்ப இவர் கேட்டு வந்தது 1 வருஷம் ஃபீஸ் கேட்டு வந்திருக்காரு. ஆனா அவங்க 2 வருஷம் ஃபீஸ் கொடுத்து 2 வருஷ ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து ஒரு செக் கொடுத்தாரு. அப்ப கேப்டன் இருந்தாரு. நான் கேப்டன் வணக்கம் சொன்னேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னேன். அதுல பேர் எல்லாம் சொன்ன பிறகு சரி சரி பத்திரமா கூட்டு போனார். கடைசியில அவ்வளவு எளிமையா அங்க இருந்தாரு. அன்னையில இருந்து எனக்கு அவர் மேல மிகப்பெரிய காதலே வந்துருச்சு. நேரடியா நானே பார்த்துட்டு வெளில அந்த பெரியவர் அழுகுறாரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை என்னுடைய தங்கச்சி கல்யாண பத்திரிகை கொடுக்க போகும்போது இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அந்த பொண்ணு தாசில்தார் ஆயிட்டாங்க. அவர் படிக்க வச்ச பொண்ணு. ஆமா. அதே மாதிரி அப்ப அவர்கிட்ட நான் நேரடியா பேசிக்கிட்டு இருக்கும் போது நடிகர் ராஜேஷ் தான் கூட்டு போனாரு. ஐயா தர்மதுரை படத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அவர் போய் பத்திரிகை கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்ப பேசி இருக்கும்போது அப்ப அவர் ஒரு சம்பவம் சொன்னாரு. என் மேல ஒரு அவதூறு வழக்கு, பொய் வழக்கு போட்டாங்க. கோர்ட்ல நீதிபதி தீர்ப்பை சொல்ல மாட்டேங்கிறாரு. உண்மைனா கூட பரவாயில்ல, பொய் வழக்கு இது, நான் இதுக்கு எப்படி நான் தீர்ப்பு சொல்றேன்றாரு. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லியா, நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நின்றுட்டே இருக்கேன். அப்புறம் தான் சொல்றாங்க அந்த நீதிபதி படிச்சது என்னாலதான் படிச்சாராம் அப்படின்னு ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னாரு. ஸோ அவ்வளவு எளிமையான ஒரு மனிதர் அவரு. நான் அவர் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் செய்யற நற்காரியங்களை ஃபுல்லா நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டவன் நானு. உண்மையிலே அவருடைய ஒரு மாமனிதர். அதாவது படிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டின நிறைய பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 20 வருஷமா ஃபீஸ் கட்டின ஒரு பெரிய மனுஷன். முன்பின் தெரியாதவர்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி ஒரு வள்ளல் மாமனிதர். சினிமால ஒரு ஹீரோவா இருந்தும் எல்லாரோடையும் சகஜமா பழகின ஒருத்தர். ஒரு தடவை ஒருத்தரோட பேர் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த தடவை கரெக்டா பேச சொல்லி கூப்பிடுவாரு. பெரிய மனுஷன். அவருடைய குடும்பத்தாருக்கும் முதல்ல எனக்கு ஒரு நாள் அவரை பேணி காத்து, அவரோட குடும்பத்தாருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் மேல பெரிய பேரன்பு கொண்ட என்னை மாதிரி இருக்கிற நிறைய உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலி. மதுரையின் வைகை நதி போல அவருடைய புகழ் என்னைக்கு இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அவரை பாத்திருக்கீங்க. டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய படங்கள் பத்தி உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? நான் படங்கள் பற்றி என்னன்னா, அப்போ அவர் தீவிர அரசியல்ல வந்துட்டாரு. நான் ஒரு பையனை வச்சு டைரக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். மிஸ்டர் சண்முக பாண்டியனை வச்சு டைரக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். அது சம்பந்தமான அப்போ பார்த்தா அப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. ஆனா தர்மதுரை அப்ப 2016 நினைக்கிறேன். அந்த டயத்துல 2016 என் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சு. அப்ப நான் இங்க இருந்தாரு, கல்யாண மண்டபத்துல இருந்தாரு. நடிகர் ராஜேஷ் அவர்கள் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட்டிட்டு போனாரு. உண்மையிலே அவர் சந்திச்ச அந்த நிமிஷம் மறக்கவே முடியாது. அவ்வளவு எளிமையா அவரோட தனியா உட்கார்ந்து இருந்தாரு. நான் போனோம், பேசணும், சிரிச்சு பேசணும். அப்ப அந்த கதையெல்லாம் சொன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு நான் அப்படியே வந்தேன். நான் எல்லார்ட்டையும் ஈக்குவாலிட்டியா பழகக்கூடிய ஒரு மனுஷன். நானே பக்கத்துல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறதுனால தினமும் நாள்தோறும் ஒரு கதையை எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவரை பத்தி கூட ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் அவங்க இவங்க. எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. அப்ப நான் சினிமாவுக்கு 30 வருஷம் ஆச்சு நான். சோ அப்படி எல்லாரையும் நான் அவரை பற்றி கேட்டு வியக்காத நாளே கிடையாது. அப்படி ஒரு பெரிய மனுஷன் அவரு. உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நேரத்துல நாங்களும் அவரோட குடும்பத்தினருக்கு இல்லாம தமிழக மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் சார்.